ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलपाशितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् देवमुनिप्रवदार्चितलिङ्गं कामदहं करुणागरलिङ्गं रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् सर्वसुगन्धिशुलेभितलिङ्गं बुद्धिविवर्तनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् कनकमहामणिभूषितलिङ्गं पनिपदिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् कुङ्कुमसन्दनलेपितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गम् सञ्जितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् देवकनार्चितसेवितलिङ्गं पावयद्भक्तिप्रवेवसलिङ्गम् दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् अष्टतलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् शूरगुरुशुरवरपूषितलिङ्गं शूरवणपुष्पसदाशितलिङ्गम् परात्परं परमात्मलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् लिङ्गाष्टकम् इदं पुण्यं यप्पडे शिवसन्निधौ शिवलोभमवाप्नोति शिवेन सह मोदते. இப்போ லிங்காஷ்டகம் பாடிய நபர்கள் எவ்வளோ பக்திபூர்வமாக பாடினாங்கங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் லிங்காஷ்டகம் தினமும் கேட்டால் போதும். பிரம்மமுராரி சாட்சித லிங்கம் அது கேட்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். தினமும் ஒரு முறை கேட்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது நமக்கு தெரிந்த விஷயம். இந்த ஜோதீஸ்வரர் அலங்காரம் அப்பா என்ன அருமையான ஒரு அலங்காரம் பார்த்தீங்கன்னா, பார்க்க பார்க்க பாவம் போகும், பார்த்தவுடன் அடுத்து செய்யும் காரியங்கள் நகர்த்தி போகும். அப்படி ஒரு அற்புதமான ஒளிரூபமான என் ஆண்டவனை உதித்ததங்கே ஒளி விளக்காக, ஆனால் ஜோதி ரூபமாய் காட்சி தரும் இந்த தீப ஒளியில் திருவிளக்கேற்றி வழிபடும் இந்த சிவபெருமான் கற்பூர ஜோதியில் அலங்காரத்தை காத்திருக்கும் கண்கள் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றன. இந்த நிமிடங்களில் பஞ்சாட்சரம் சொல்லி பகவானை வழிபட்டு யாரெல்லாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த கோவிலுக்கு சென்றால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் ஒரு இடம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா ஜோதீஸ்வரர் அப்படிங்கிற லிங்கம், ஜோதீஸ்வரிங்கிற லிங்கம், லிங்க பைரவி இவையெல்லாம் இந்த ஸ்தலத்தில் ஆஞ்சநேய பெருமாள் அருள் காட்சி தருகிறார். பைரவர், நந்தி எம்பெருமான், குரு பகவான் இவர்களெல்லாம் இந்த ஸ்தலத்தில் ஜோதீஸ்வரரை வணங்கி ஜோதீஸ்வரி தாயாரையும் வணங்கி யாரெல்லாம் இந்த கோவிலில் திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறவங்க இந்த கோவிலில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சிவபெருமான பக்தியோட அன்போட ஜீ தமிழ் அருள்கணி செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த தகவலை சொல்லி அவர்களை இந்த ஆலயத்திற்கு வர சொல்லி குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை இன்று இப்போ அலங்காரமும் கற்பூர தரிசனமும் இப்போ பார்ப்போம்.
प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गळेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशाधिपालम् जटाजूटगङ्गोत्तरं गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे